கோடி ஊழல்னா இந்த திமுக ஆட்சியில 2023-24 இந்த காலகட்டங்கள்ல என் மக்கள் செலுத்திய சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி இதுல முறைகேடு செஞ்சிருக்காங்க திமுக ஆட்சியில. அப்ப அதிமுக ஆட்சியில 17 கோடி ஊழல் திண்டுக்கல் மாநகராட்சியில, திமுக ஆட்சியில 4 கோடி ஊழல் இந்த திண்டுக்கல் மாநகராட்சியில. இப்ப ஐயா ஐபி செந்தில்குமார் வந்து சீனிவாசனை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, 25 வருஷத்துக்கு முன்னாடி சீனிவாசனை போய் கேட்டு பாருங்க அவர் எப்படி இருந்தாருன்னு. இப்ப அவரோட பேர்லயும் அவருடைய மகன்களின் பேர்லயும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்காரு அப்படின்னு ஐபி செந்தில்குமார் அவர்கள் ஐயா சீனிவாசன் மேல குற்றச்சாட்டு வைக்கிறார். இந்த பக்கம் ஐயா சீனிவாசன் ஐபி செந்தில்குமார் மேல ஏற்கனவே ஒரு மேல ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவு மூலமாக ஊழல் வழக்கு இருக்கு. அவங்க அப்பா ஐயா ஐபெரியசாமி மேல வழக்கு இருக்கு, இவர் மேலே ஊழல் வழக்கு இருக்கு, இவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேகரிச்சிருக்கானு ஐயா சீனிவாசன் அவர்கள் ஐபி செந்தில்குமார் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார். அன்பிற்குரிய சொந்தங்களே, ஒரு திரைப்படத்துல மணிமேகலை பாருமா இந்த தெய்வங்களை மாறி மாறி உண்மையை சொல்றாங்கன்ற மாதிரி ஐயா சீனிவாசன் ஐபி செந்தில்குமாரை ஊழல்வாதி என்கிறார். ஐபி செந்தில்குமார் ஐயா சீனிவாசனை ஊழல்வாதி என்கிறார். நாம் தமிழர் கட்சி நாங்கள் சொல்றோம், இந்த 2 பேருமே கொள்ளைக்காரர்கள் தான், இந்த 2 பேருமே ஊழல்வாதிகள் தான், இந்த 2 பேருமே திருடர்கள் தான். மீண்டும் மீண்டும் நீங்க திமுக மாட்டு அதிமுக மாட்டு திமுக வாக்கு செலுத்தினீங்கன்னா என்ன மாறும்? அன்பிற்குரிய சொந்தங்களே, இங்க ஐபி செந்தில்குமார் சீனிவாசனை பார்த்து சொல்றாரு, ஐயா தான் 10 வருஷமா சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாரு, திண்டுக்கலுக்கு ஒண்ணுமே பண்ணலன்னு ஐபி செந்தில்குமார் சீனிவாசன் மேல குற்றச்சாட்டு வைக்கிறார். சீனிவாசன் என்ன சொல்றாரு, ஐயா ஐபி செந்தில்குமார் பழனிக்கு ஒண்ணு பண்ணல, அவர் பழனிக்கு 10 வருடங்களாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு அப்படின்னு இவர் குற்றச்சாட்டு வைக்கிறார். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் சொல்றோம், இந்த 2 பேருமே இந்த மண்ணுக்கு எதுவும் செய்யல. ஐயா சீனிவாசனும் ஒண்ணு செய்யல, இந்த ஐபி செந்தில்குமாரும் ஒண்ணும் செய்யல. இந்த ஐபி செந்தில்குமார் இருக்காரு இல்லைங்கயா, எல்லாரும் பழனிக்கு தான் மொட்டை அடிப்பாங்க. அண்ணா ஐயா ஐபி செந்தில்குமார் பழனி சட்டமன்ற தொகுதிக்கே மொட்டை அடிச்சிட்டார். பழனியில ஒண்ணு இல்ல, மொட்டை அடிக்கிறது ஒண்ணு இல்ல. அதனாலதான் திண்டுக்கல் வந்து போட்டுருக்காரு. நீங்க சிந்திங்க, யாராவது தொடர்ச்சியாக வென்ற 2 தொகுதிகளை விட்டுட்டு 3ஆவதாக வெல்ல வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை விட்டுட்டு இங்க வந்து போட்டிடுவாங்களா? திண்டுக்கல் வந்து போட்டிடுவாங்களா? அப்ப ஏன் அங்க பழனியில போட்டிடாம இங்க வந்து போட்டிடுறாரு? ஏன்னா அங்க ஓட்டு கேட்டு போனா ஐபி செந்தில்குமாருக்கு அடிவிடும், ஓட்டு கேட்டு வராது அடிவிடும், இந்த மக்கள் அடிப்பாங்க. நீங்க இவர் தேர்தல்ல அபிடவிட் ஒன்று தாக்கல் பண்ணிருக்காங்க. அபிடவிட் ஐயா ஐபி செந்தில்குமார் அந்த அபிடவிட்ல எடுத்து பார்த்தாங்க, அவர் சொத்து மதிப்பு அந்த சீலப்பாடி ஊராட்சியே வளர்த்து வச்சிருக்காருங்க. நான் ஏதோ ஆதாரப்பூர்வம் இல்லாம இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கல, ஆதாரத்தோட சொல்றேன். அவரோட அபிடவிட்ல எடுத்து பாத்தீங்கன்னா சீலப்பாடி சொல்லிட்டு சர்வே நம்பர் அவங்க இருக்கக்கூடிய மக்களுடைய சொத்துக்கள் எல்லாம் மிரட்டி பறிச்சிருக்காங்க. நேற்று மாலை ஒரு காணொளி பார்த்தேன் முகநூல் கணக்குல. அந்த முகநூல் கணக்குல 2 பேர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஒரு சொத்து மதிப்பு 5 லட்சம் ரூபாய் இருக்குன்னா ஐயா போவாரு 2 லட்சம் தரேன்னு சொல்லுவாரு, மீதி பணத்தை கொடுக்க முடியாது, சொத்தை எழுதி கொடுன்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பழனியில சட்டமன்ற உறுப்பினரா இருக்கும் பொழுது நீங்க இந்த வேலை பாக்குறீங்கன்னா, திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ஆனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப என் அன்பிற்குரிய மக்கள் நீங்க சிந்திக்கணும். இந்த திமுக மாற்று அதிமுக கிடையாது, அதிமுக மாற்று திமுக கிடையாது, பாஜக மாற்று காங்கிரஸ் கிடையாது, காங்கிரஸ்க்கு மாற்று பாஜக கிடையாது. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, இந்த ஐபி செந்தில்குமார் அப்படின்றவரு அமைச்சருடைய மகன். இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா சீனிவாசன். இந்த 2 பேரையும் எதிர்த்து, இந்த 2 திராவிட பூதங்களையும் எதிர்த்து ஒரு எளிய மகள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நாம் தமிழர் கட்சியிலிருந்து சேவை செய்ய வந்திருக்கிறார். நீங்கள் சிந்திக்கணும், என் அன்பான மக்கள் நீங்கள் சிந்திக்கணும். மீண்டும் ஐயா ஐபி செந்தில்குமாருக்கும் சீனிவாசனுக்கு வாக்கு செல்ல எந்த மாற்றம் வராது. இந்த ஐயா ஐ பெரியசாமி மேல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துட்டாருன்னு சொல்லி ஒரு வழக்கு. அந்த வழக்கை திண்டுக்கல் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் விசாரிக்குது, அதுல விடுதலை கொடுத்துருது. அதுக்கடுத்து ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவு மேல்முறையீடு போறாங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போடும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இந்த வழக்கை 6 மாத காலத்திற்குள்ள விரைவா விசாரித்து தீர்ப்பு கொடுக்கணும்னு சொன்னாங்க. இவர் என்ன பண்ணாரு, ஐயா ஐ பெரியசாமி உச்சநீதிமன்றம் போயிட்டாரு, என்ன மேல இருக்கக்கூடிய இந்த வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இடைக்கால தடை வாங்கியிருக்கார் ஐயா ஐ பெரியசாமி அவர்கள். அன்பிற்குரிய மக்கள் நீங்கள் சிந்திக்கணும். இப்ப ஊழல் வழக்கு இவர் மேல இருக்கு,
அவருடைய மகன் மேலே இருக்கு. ஐயா ஐ பெரியசாமி மேல போட்ட வழக்குல ஐயா ஐ.பி. செந்தில்குமாரும் ஒரு குற்றவாளியாக இருக்கார். அப்ப நீங்க மீண்டும் மீண்டும் இந்த ஊழல்வாதிக்கே உங்களுடைய ஓட்டா, இந்த கொள்ளைக்காரர்களுக்கே உங்க ஓட்டா? ஒண்ணு இல்லைங்க, ஒரே ஒரு கேள்வி தான் மக்கள்கிட்ட நான் கேட்கிறேன். ஒரே ஒரு கேள்விதான். உங்க வீட்டுல ஒரு எலி, உங்க வீட்டுல ஒரு எலி நீங்க வச்சிருக்க பொருள் எல்லாம் திருண்டு போயிருது. நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்த நாள் அந்த எலிக்கு விஷம் வைப்பீங்களா, விஷம் வைக்க மாட்டீங்களா? விஷம் வைப்பீங்க. அப்ப இந்த நாட்டை கொள்ளையடிக்கிற இந்த கொள்ளைக்காரங்களை கேட்டா சட்டமன்ற உறுப்பினர் நீங்க, இந்த கொள்ளைக்காரனை கேட்டா பாராளுமன்ற உறுப்பினர் நீங்க, இந்த கொள்ளைக்காரனை அமைச்சர், திருடன் சொல்லலாம்ல, கொள்ளைக்காரன் சொல்லலாம்ல. அப்ப இந்த கொள்ளைக்காரனுக்கு உங்களுடைய வாக்கா, இல்ல இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவை செய்ய வந்த உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வாக்கா? சிந்திங்க அன்பிற்கு சொந்தங்களே. இப்ப இந்த திமுக அதிமுக விழிச்சிட்டாங்க. எப்படி விழிச்சிட்டாங்க? முன்னாடி 500 ரூபாய் கொடுத்தா, 1000 ரூபாய் கொடுத்தா, 2000 ரூபாய் கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. இப்ப மக்கள் வந்து கொஞ்சம் முடிச்சுட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஜெயிச்சு வந்தா இதை தரோம், ஜெயிச்சு வந்தா அதை தரோம் சொல்லுவோம் சொல்லிட்டு நாங்கள் வெற்றி பெற்று வந்தா 8000 ரூபாய் கூப்பன் தரோம். இவங்க என்ன சொல்றாங்க? அதிமுக நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் அன்பு தொகை 10,000 தரும். அடடா, யாரோட காசு? யார் அப்பா வீட்டு போனா? ஸ்டாலினோட அப்பா வீட்டு சொத்தை எடுத்து கொடுக்குறாரா? இல்ல எடப்பாடி பழனிசாமி அப்பா வீட்டு சொத்தை எடுத்து கொடுக்குறாரா? இல்ல ஐ பெரியசாமி அவங்க அப்பா வீட்டு சொத்தை எடுத்து கொடுக்குறாரா? இல்ல ஐ.பி. செந்தில்குமார் அவங்க அப்பா சொத்தை எடுத்து கொடுக்குறாரா? என் மக்கள் நின்றால் வரி, நிமிர்ந்தால் வரி, நடந்தால் வரி, குனிந்தால் வரின்னு வரி என்று தன் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி சம்பாதிச்ச எல்லா பொருளுக்கும் வரி செலுத்துறாங்க. ஒரு ரூபா ஷாம்பு பாக்கெட் வாங்கி பாருங்க, ஷாம்பு பாக்கெட் பின்னாடி இப்ப எழுதிருக்கும் இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டாக்ஸஸ் எழுதிருக்கும். நீங்க போட்டிருக்க உடை, செருப்பு, கண்ணாடி, வாகனம், 4 சக்கர வாகனம், எல்லா பொருளுக்கும் என் மக்கள் வரி செலுத்துறான். இந்த வரியை வாங்கின ஒரு அரசு அந்த நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணணும்? 1000 ரூபாய் கொடுக்கணுமா? 2000 ரூபாய் கொடுக்கணுமா? 1000 2000 கொடுக்கணுமா? இது கொடுக்க கூடாது. என்ன கொடுக்கணும்? உயர்தரமான உலகத்தரம் வாய்ந்த கல்வியை இந்த அரசு கொடுக்க வேண்டும். ஏன் உயர்தரமான கல்வியை கொடுக்கணும்? ஏன்னா எனக்கு நான் பள்ளிக்கூடம் கட்டி படிக்க முடியாது, தனி மனிதனால் செய்ய முடியாத செய்வதற்கு தான் அரசு உலகத்தரம் வாய்ந்த மருத்துவத்தை அனைவருக்கும் இலவசமாக கொடுக்க வேண்டும். ஏன்? எனக்கு நான் மருத்துவமனை கட்டி படுக்க முடியாது, அதனால அரசு தான் கொடுக்கணும். அதுதான் அரசு தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி எனக்குன்னு நான் தண்ணீர் உற்பத்தி செஞ்சு குடிக்க முடியாது, அப்ப அந்த தண்ணியை அரசு தான் கொடுக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க? 1000 தரேன் 2000 தரேன்னுவாங்க. அன்பிற்கு சொந்தங்களே, ஒண்ணு இல்லைங்க, இந்த திமுக ஆட்சியில ஜனவரி மாசத்துல பெண்களுடைய வங்கி கணக்குல 1000 ரூபாய் விழுந்துச்சு. அடுத்து பொங்கல் தொகை ஒரு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து பிப்ரவரி மாதம் 5000 ரூபாய் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 9000 ரூபாய் கொடுத்தாங்க. 1 கோடி ரேஷன் கார்டுக்கு 9000 ரூபாய்னா 9000 கோடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். திமுக 9000 கோடி கொடுத்திருக்காங்க. இப்ப ஐயா ஸ்டாலின் இங்க இருந்து துபாய் போறாரு. எதுக்கு ஐயா துபாய் போனீங்க அப்படின்னா, நாங்க வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து இங்க வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு தருவதற்காக, தொழிற்சாலை தொடங்குவதற்காக நான் வெளியே போறேன்னாரு. வெளியே போய் என்ன பண்ணாரு? எவ்வளவு முதலீடு வாங்கிட்டு வந்தாரு? 6000 கோடி. எவ்வளவு? 6000 கோடி. மக்களுக்கு கொடுத்தது எவ்வளவு? 9000 கோடி. வெளிநாட்டுல போய் வாங்கிட்டு வந்தது எவ்வளவு? 6000 கோடி. அப்ப என் அன்பிற்குரியவர்களே, இந்த 9000 கோடி இருந்தா இங்க நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் மூலமாக இங்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கலாம். அது மூலமாக படித்தவர் படிக்காதவருக்கும் தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு கொடுத்திருந்தா மாசம் 1000 ரூபாய் தேவை, 2000 ரூபாய் தேவை, அந்த மக்களே வேலை வைப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளம் மூலமாக அவர்கள் யாரிடமும் கையேந்தாத ஒரு நிலையை உருவாக்கி இருக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? என் மக்களை 5க்கும் 10க்கும் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் அண்டாவுக்கும் குண்டாக்கும் சேலைக்கு வேட்டிக்கும் இந்த 50 வருஷமா ஆண்ட இருவரும் திருட்டு திராவிட கொள்ளையர்கள் என் மக்களை கையேந்து வச்சிருக்காங்க. நாங்க வந்தா மிக்ஸி தர மாட்டோம், கிரைண்டர் தர மாட்டோம், ஃப்ரிட்ஜ் தர மாட்டோம், 1000 ரூபாய் தர மாட்டோம், 2000 தர மாட்டோம், 8000 ரூபாய் கூப்பன் தர மாட்டோம், 10000 அன்பு தொகை தர மாட்டோம். நீங்க என்ன தருவீங்க? நாங்கள் வந்தால் என் நாட்டு மக்களுக்கு, என் நாட்டு இளைஞர்களுக்கு தரமான வேலை வாய்ப்பை கொடுப்போம். வேலை வாய்ப்பின் மூலமாக யாரிடமும் கையேந்தாத வாழ்க்கையை நாங்கள் உருவாக்குவோம். என் நாட்டு மக்களை தன்மானம் இனமான மக்களாக நாங்கள் நிறுத்துவோம். சரி, வேலை வாய்ப்பு கொடுப்பேன். எப்படி கொடுப்ப? என் சட்டையை பிடிச்சி கேளுங்க. எப்படா வேலை கொடுப்ப? கேளுங்க. என் அன்பின் சொந்தங்கள் கேளுங்க. ஒண்ணு இல்லைங்க, இந்த மண்ணில் என்ன விளையுதோ அதை வந்து நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் மூலமாக வேலை வாய்ப்பு உருவாக்கலாம். ஒண்ணு இல்ல, பக்கத்துல அய்யலூர் இருக்கு. அய்யலூர்ல தக்காளி, நிலக்கோட்டையில மல்லிகை, நத்தத்துல மாம்பழம், திண்டுக்கல் மண்ணில் என்ன விளையுதோ அந்த பொருள் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு தக்காளி சொல்றேன். தக்காளி இருக்கு, தக்காளியில இருந்து ஜாம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை, தக்காளியில இருந்து ஊறுகாய் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை, தக்காளியை வெளிநாடுகளில் ஏற்றுமதி பண்ணலாம். அப்ப தக்காளியை பயிரிடுவதற்கு படித்தவர் தேவையில்லை, படிக்காதவர் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த தக்காளியை மார்க்கெட்டிங் பண்றதுக்கு படித்தவர் தேவை, அப்ப படித்தவர் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். ஜாம் தயாரித்து அதை வந்து வெளியே கொடுக்கறதுக்கு படித்தவர் தேவை, அப்ப அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாம். அப்ப நான் சொல்றது ஒரு தக்காளியை வச்சு இங்க பல்வேறு வேலை வாய்ப்பு உருவாக்கலாம். ஒண்ணும் இல்லைங்க,
ஒரு தமிழ்நாட்டில் மொத்தம் 8 கோடி பேர் இருக்காங்க. இதுல தேநீர் டீ குடிக்கக்கூடியவங்க கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இருப்பாங்க. 2 கோடி பேர். அந்த 2 கோடி பேரு தேநீர் குடிக்கிறாங்கன்னா பால். அப்ப பால் ரொம்ப மிக மிக முக்கியமான தேவை. அப்ப பாலினுடைய பொருளாதாரம் 3 லட்சம் கோடி. ஆனா இந்த மானங்குட்ட திமுக 50,000 இருக்கக்கூடிய 50,000 இருக்கக்கூடிய இந்த சாராயத்தை வித்து என் மண்ணையும் மக்களையும் குடிக்க வச்சு கெடுக்கிறாங்க. அப்ப பால்ல பொருளாதாரம் இருக்கு, பால் பொருளாதாரம் விட்டுட்டு இவன் சாராய பொருளாதாரத்தை கையில் எடுக்கிறான். ஏன் சாராய பொருளாதார கையில் எடுக்கிறான்? சாராய பொருளாதாரத்தை கையில் எடுத்தா தான் என் மக்கள் குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஏமாத்தி இந்த மண்ணை மக்களையும் ஆண்டு இருக்கலாம் நினைக்கிறாங்க. என் அன்பிற்கு சொந்தங்களே, ஒரே ஒரு கதை மட்டும் சொல்ல நினைக்கிறேன். ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவிலுக்குள் திமுக கரை வெட்டி கட்டிட்டு ஒருத்தர் உள்ள போய் சாமி கும்பிட்டு வெளியே வரார். வெளியே ஒரு பிச்சைக்காரர் ஓட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கார். அப்ப அவர் பிச்சை போட்டுட்டு போறார். இன்னொரு பக்கம் அதிமுக கரை வெட்டி கட்டிட்டு ஒருத்தர் கோயிலுக்குள்ள போறார். கோயிலுக்குள்ள போய் சாமியை கும்பிட்டு வெளியே வரார். வெளியே இருக்க ஒரு பிச்சைக்காரருக்கு பிச்சை போட்டு போறார். அடுத்து ஒரு பெண்மணி கோவிலுக்குள் போறாள். போய் சாமியை கும்பிட்டு வெளியே வரா. வெளியே வந்து அவ பிச்சை போடல என்ன பண்ணா தெரியுமா? அந்த பிச்சைக்காரர் தன்னுடைய கையில ஓட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தார்ல, அந்த ஓட்டை வாங்கி பார்க்கிறாள். அந்த ஓட்டை வாங்கி பார்க்கும் பொழுது அந்த ஓடு தங்க ஓடு. அப்படித்தான் என் அன்பு மக்களே, உங்கள் கையில் இருக்கக்கூடிய தங்கத்திற்கு மதிப்பிலான வாக்குகளின் வலிமை தெரியாமல் மீண்டும் மீண்டும் இந்த திராவிட கட்சிகளுக்கு உங்க வாக்க கொடுத்துட்டு நீங்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் சேலைக்கும் வேட்டிக்கும் 5க்கும் 10க்கும் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் அரிசிக்கும் பருப்பிற்கும் அண்டாவிற்கும் குண்டாவிற்கும் இந்த திராவிட கொள்ளையர்கள் உங்களை கையேந்து வச்சிருக்கார்கள். அன்புக்கு சொந்தங்களே, அப்ப இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னம். என் அன்பிற்கு சொந்தங்களே, போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க மானத்தமிழர் நாட்டை. இது மட்டும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சி. ஏன் எளிய மக்களின் அரசியல் புரட்சி சொல்றோம்? ஒரு பக்கம் அமைச்சர் மகன், இன்னொரு பக்கம் அமைச்சராக இருந்தவர். இந்த 2 திராவிட பூதங்களை எதிர்த்து களத்தில் கருத்தியல் ரீதியாக இந்த மண்ணில் சதின செய்யக்கூடிய ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் ஒற்றை கட்சி மட்டும்தான். என் அன்புக்குரிய சொந்தங்களே, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வாக்குப்பட்டியில் 3வது இடத்தில் இருக்கக்கூடிய முத்தரசி அவர்களுக்கு நீங்கள் 3 வேளை சாப்பிடக்கூடிய உணவிற்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக 23ஆம் தேதி காலையில் எந்திரித்து குளித்துவிட்டு உணவருந்து விட்டு நீங்கள் சாப்பிட்ட உணவிற்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக விவசாயி பெட்டியில் இருக்கக்கூடிய விவசாயிக்கு உங்கள் விரலால் உயிர் கொடுத்து நீங்கள் இந்த மண்ணை எங்கள் அக்கா பொறியாளர் முத்தரசி ஆள, விவசாயிகள் நன்றாக வாழ வாக்களிக்க வேண்டும். போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க மானத்தமிழர் நாட்டை. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். போடு எங்கள் சின்னம் விவசாயி, ஓட்டு ஓட்டு போடு எங்கள்